தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஊரான திருப்பனந்தாளுக்கு மிக அருகில் உள்ள கிராமம் குறிச்சி. இங்குள்ள ஸ்ரீ கல்யாண கோதண்டராமர் சுவாமி திருக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானது. நாயக்கர் காலத்தில் கட்டுமானம் என்று சொல்லப்படுகிறது. தாயார் சீதா பிராட்டி மற்றும் லட்சுமணனுடன் காட்சி தருகிறார். இவரை வணங்க குடும்ப ஒற்றுமை, நல்ல வாழ்க்கை, கல்யாண யோகம் போன்றவை கிடைக்கும் என்று பக்தர்கள் இங்க வந்து வழிபடுகிறார்கள். முனிவர்கள் இத்தலத்தில் கோதண்டராமரை வழிபடும் பொழுது அருகில் இருந்த மந்தாரை மலர்கள் கொக்குகளாக மாறி முனிவர்களுடன் இணைந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த குறிச்சி கோதண்டராமர் கோவில் மந்தாரை கொக்குகளின் தெய்வீக வழிபாட்டிற்காக ஆன்மீக பக்தர்களுக்கிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக உள்ளது. இக்கோவிலில் உள்ள தங்க மந்தாரை மரத்தில் அதன் மலர்கள் பூக்கும் பொழுது இயற்கையாகவே கொக்குகள் போன்ற வடிவில் காட்சி தருகின்றன. இந்த மலர்களின் இதழ்கள் மற்றும் காம்பு பகுதிகள் இணைந்து ஒரு கொக்கு அமர்ந்து இருப்பது போன்ற தோற்றத்தை தருகின்றது. இது இறைவனை கொக்குகள் வந்து வழிபடுவது போன்ற ஒரு தெய்வீக உணர்வை தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். ஊர் மெச்ச வாழ வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவர்கள் வரவேண்டிய திருத்தலம் இது. குறிச்சி கோதண்டராமர் கோவிலில் இன்றளவும் சப்தமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் இணைந்து அமையும் தினங்களில் 7 தங்க மந்தாரை கொக்குகளும் முனிவர் கூட்டத்துடன் இணைந்து இந்த கோவிலில் ராமநாமம் சொல்வதாக ஐதீகம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நமோ நாராயணா என கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.